ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து கிருபையாக நம்மை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அலைந்து திரியாதே என்கிற ஒரு தலைப்பில் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம அந்த 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அநேக அலைச்சல்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், இன்னும் நாம் செய்கிற வேலைகளில், ஊழியங்களில் அநேக விதத்தில் தேவையில்லாத அலைச்சலை நம்ம சந்திக்கிறோம். ஒரு தெளிவில்லாத ஓட்டத்தை நம்ம ஓடுறோம். ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ இனி அலைந்து திரிவதில்லை, இனி அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னால் நம்ம அலைந்திருக்கலாம், பலவிதமான வழிகளில் கஷ்டத்தோடு நம்ம நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இப்போ நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், இனி நீ அலைந்து திரிய மாட்ட. நம்ம அநேக நேரத்தில் முன்னாலேயே நம்ம அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே ஒரு சுற்றி சுற்றி வருகிற ஒரு அனுபவம் தான் அப்படின்னு நம்ம நினச்சி சோர்ந்து கூட போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், இனி நீ அலைந்து திரிய மாட்ட. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். தவறான புரிதல், தவறான வழிகாட்டுதல் எல்லாம் மாறி நம்ம ஒரு சரியான வழியில், சீரான வழியில், நம்ம சரியாக நம்ம போக வேண்டிய இடத்துல, செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம சரியாக செய்ய போகிறோம். அதை கர்த்தர் நமக்கு தர போகிறாங்க. அதைத்தான் அந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. இனிமே நீ அலைந்து திரிய மாட்ட. அப்போ அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்குவோம். இனிமே நடக்க போகிற காரியம் அது அலைச்சலாக இருக்காது, அது வேஸ்ட்டாக இருக்காது, அது விடுதலையாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். பாருங்க, அந்த வார்த்தை தொடங்கும் போது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பல சூழ்நிலைகள், பல அலைச்சல்கள், பல போராட்டங்கள், இதை நம்ம மனதில் கொண்டு நம்ம மனதளவில் திரும்பும்படியாய் நம்ம மனதில் அந்த எண்ணம் வரணும், அந்த தீர்மானம் வரணும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் ஓடி பல செயல்களை செய்தோம், எனக்கு ஒன்றும் வாய்க்கலை, எல்லாமே வீண் அலைச்சலாக இருக்குது, தேவையில்லாத போராட்டமாக இருக்குது, அதனால் கடந்த நாட்களிலே வாழ்ந்த வாழ்வு போதும், இனி அந்த வாழ்வு எனக்கு வேண்டாம், நான் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வரணும் என்கிற ஒரு மன மாற்றம் நமக்கு உண்டாகணும். அதான் ஆண்டவராய் தேவன் சொல்றாங்க, நீ என்னிடத்தில் திரும்புறதற்கு மனதாக இருந்தா திரும்பு. அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுவரை நம்ம மனுஷனை பார்த்து ஓடி இருக்கலாம், உலகத்தை பார்த்து ஓடி இருக்கலாம், இல்லைன்னா நம்ம திறமைகளை பார்த்து ஓடி இருக்கலாம். அந்த ஓட்டமெல்லாம் ஒரு அலைச்சலை தான் உண்டு பண்ணினதை தவிர அதில் ஒரு பலன் வரல. ஆனால் இனி அப்படி இருக்க வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பார்த்து, நான் பலன் பெறும்படியாய் ஓடணும், வெற்றி பெறும்படியாய் ஓடணும், செய்து முடிக்கும்படியாய் ஓடணும். அதுக்கு என்ன வழி? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மனம் திரும்புவதற்கு
திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பும். அப்ப நம்ம திரும்ப வேண்டிய இடம் எங்க? கர்த்தர். கர்த்தரை நோக்கி மனசை திருப்பணும். நான் ஒரு நாள்ல மனம் போன போக்கில் ஓடணும். ஆனா இனி அப்படி அல்ல, கர்த்தரை நோக்கி நம்ம ஓட போறோம். மனம் திரும்புவதற்கு, உனக்கு திரும்புவதற்கு மனதிருந்தா என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப நம்ம அலைச்சல்கள் இனி அலையாம இருக்க, நம்ம அலைச்சல்கள் எல்லாம் மாற்றப்படும்படியாய் ஒரு வழிய, ஒரு ஆலோசனைய கர்த்தர் சொல்றாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அநேகர் சொல்லி செய்தும் பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்துல திரும்பு. அப்படி திரும்புறதற்கு மனசு உனக்கு இருந்ததுன்னா என்கிட்ட திரும்பு. அப்ப இதை நம்ம ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொள்ளணும். எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு, ஒன்றும் நடக்கலை, சோர்ந்து போகக்கூடாது. தேவ அழைப்பாக நம்ம சிந்திச்சு கர்த்தரிடத்தில் நாம் மனதை திருப்ப வேண்டும். ஆண்டவரே இடத்துல திரும்புகிறேன்னு பேச்சளவில் சொல்லலாம், உதட்டளவில் சொல்லலாம், ஆனால் மனதளவில் நம்ம சொல்லணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. அந்த அனுபவம் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குமா? மனதளவில் நம்ம சொல்லும்போது அது மட்டும் இல்லை, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட வேண்டும். இந்த மனசு அவருக்கு நேரா திருப்பிடணும். இப்போ அருவருப்பு என் பார்வை நின்று உன் அருவருப்புகளை, அப்போ அர்த்தம் என்னன்னா, நம்ம அறியாதபடி சில அருவருப்புகளை செய்கிறோம், தேவன் விரும்பாததை செய்கிறோம். இதை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் கூட பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறாங்க. அதைத்தான் ஆண்டவருங்க சொல்றாரு, என் பார்வை நின்று உன் அருவருப்புகளை அகற்றி விட்டால். அப்ப அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்னால எதையும் மறைக்க முடியாது. ஏதோ பாருங்க, மனுஷன் தானே நம்ம, அதில் நல்லா அலைஞ்சிட்டோம், நிறைய விடுதலை வரல, நம்ம எதிர்பார்த்த நன்மை வரல, நமக்குள்ளே சோர்வு வரும், யாராக இருந்தாலும் வரும், முறுமுறுப்பு வரும், கலக்கம் வரும். அதை மனுஷன் பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். என் பார்வை நின்று உன் அருவருப்பை நீ அகற்றிடணும். ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அருவருப்பெல்லாம் நீ அகற்றிட்டீன்னா நீ இனி அலைந்து திரிவதில்லை, நீ அலைய மாட்ட, நீ அலைஞ்சு திரிய மாட்ட. உன் அலைச்சலெல்லாம் நான் மாற்றுவேன். அப்புறம் ஆண்டோடைய வார்த்தையை பாருங்க, ரெண்டு காரியத்தை கேட்குறார். நம்ம மனசு அவருக்கு நேராக திருப்பணும், அருவருப்பெல்லாம் மாற்றணுங்க. இந்த உலகத்தை பிரியப்படுத்தி, மனுஷனை பிரியப்படுத்தி, பாரம்பரியத்தை பிரியப்படுத்தி பாருங்க, சில அருவருப்புகள் நம்ம வாழ்க்கையில் செய்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பாருங்க கர்த்தர் பார்க்குறாரு. வெளியே நம்ம நல்லவங்க தான், ஆனால் உள்ளான அனுபவத்திலே சில அருவருப்புகள், அதை நம்ம அகற்றிட்டா இனி நம்ம அலைய விட மாட்டார். 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, உண்மையாக இருக்கணும், நியாயத்தோடு இருக்கணும், நீதியோடு இருக்கணும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். உண்மை, நியாயம், நீதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, நம்ம உண்மை, நியாய, நீதியில் கரெக்டாக இருப்போம்னா, தேவனுடைய நாமத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியுமா? தேவனுடைய ஜீவனை கொண்டே நம்ம ஆணையிட முடியும். நம்ம அலைஞ்சு தெரிஞ்ச காலத்தில் எத்தனையோ ஆணை இட்டோம், பல ஆணைகளை இட்டோம், ஆனால் அது நடக்கலை. ஆனால் இப்போ மனதை அவருக்கு நேராய் திருப்பி
பாருங்க, நம்ம அக்கறை நம்ம அருவருப்பெல்லாம் அகற்றிய போது கர்த்தர் நம்ம ஆக்கினியை மாட்டிட்டாங்க. இப்போ மாற்றின பின்பு, அவர் அந்த ஆக்கினையை மாற்றின பின்பு உண்மையோடு நீதியோடு நியாயத்தோடு அவருக்கு ஜீவனை கொண்டு கூட நம்ம இட முடியாதுன்னு அப்படியே நடக்கும். ஆணையிட்டதில் நாம் தவறாமல் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, புற ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மாற்றம் உண்டாகுது பாருங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஆணையிட்டா அது நடக்காது. நம்மோடு வருகிறவன் நம்மோடு பேசுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். யாரையும் ஆசீர்வாதமாக இருன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. இதுதான் இதுக்கு முன்னால் நடந்துச்சு. ஆனால் இனி அப்படி நடக்காது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ கடந்த நாட்களில் நம்ம விதைச்சோங்க, ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு? முள் இருந்துச்சு. அதனால நம்ம விளைச்சல் சரியாக நமக்கு கிடைக்கல. விளைச்சலுக்கு ஏற்ற பலனை நம்ம பெறலை. ஆனால் இப்போ பாருங்க, அதான் நம்ம பார்க்குறோம், அது முள்காடாக இருந்திருக்கு. முள்காடுகள் அங்கே நிரம்பி இருந்திருக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்ம விதைக்க வேண்டாம். ஏன்னா நீ இனி அலையக்கூடாது, நீ இனி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ இனி பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ அந்த முள்காடை நீ பார்த்தாச்சு. அந்த நிலத்தில் இருக்கிற முள்காடுகளை வெட்டி மாற்றணும், அதில் போய் விதைக்கக்கூடாது. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. இப்போ தான் அந்த எண்ணங்கள் நமக்கு வருது, இப்போ தான் அந்த தெளிவு நமக்கு வருது. ஏன் எனக்கு பயன் இல்லாமல் நன்மை இல்லாமல் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், முள்காடுக்குள்ளே கொண்டு நான் விதைச்சிருக்கேன். பாருங்க, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது முள்காடுகளுங்கும்போது அங்கே உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதுதான் எண்ணமாக இருந்துச்சு, நம்ம அதில் விதைச்சோம். ஆனால் இப்போ ஒரு தெளிவை கர்த்தர் தர்றார், அதை பண்படுத்துங்க, தேவையில்லாததை வெட்டி மாற்றுங்க. இப்போ சரி பண்ணிட்டு திருப்பி விதைங்க, இனிமே அலைய மாட்டீங்க, இனிமே பலன் இல்லாமல் நீங்கள் போக மாட்டீங்க. பலன் பெறுகிறவர்களாக கர்த்தர் நம்ம மாற்றிடுவாங்க. பிறகு 2வது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், நாம் இனி குழந்தைகளால் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாக இராமல். பாருங்க, நம்ம அந்த வேத பகுதியை நம்ம அலைந்து திரிய மாட்டோம், அலைந்து திரிவதில்லை. அப்படி தான் ஆண்டவர் நமக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் அலைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம், முள்ளுகளுக்குள்ளே நம்ம விதைக்கிறோம், அருவருப்பு நமக்கு இருக்குது, மனதளவில் கத்திரிடத்தில் திரும்பலை. இப்போ 2வது ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம். பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோமா? குழந்தைகளாக இருக்கிறோம். பாருங்க, சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால என்ன நடக்குது? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அலைகளை போல அலைபட்டு அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன்
நம்ம அலைகிறோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறோம். 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் இப்படி வரும். அடைய 3ஆம் அதிகாரத்தில் அடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை யார்? மாம்சத்துக்குரியவங்க, மாம்ச சிந்தை, இந்த மாம்சத்துக்கு உரிய ஓட்டத்தை ஓடுறவங்க தான் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களோட பலன் இல்லை, அதனால் உங்களுக்கு போஜனம் கொடுக்கலை, பாலை குடிக்க கொடுத்தேன், ஆனாலும் கூட நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பலன் இல்லை. அப்போ அந்த குழந்தை பாருங்கள், குழந்தைக்கு என்ன இருக்காது? பலன் இருக்கா, சரியான அறிவு இருக்கா. இப்போ இந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, குழந்தையாக இருக்கிறதுனால ஒரு அலைச்சல் உண்டாகிறது. குழந்தையாக இருக்கிறது நல்லதுதானே, ஆனால் குழந்தையாக இருக்கிறதுனால அந்த வசனம் வாசிப்போம், நாம் இனி குழந்தைகளாக இராமல். அப்போ இதுக்கு முன்னால் குழந்தைகளாக இருந்தோம், அதனால்தான் அலைச்சல், தேவையில்லாமல் அலைந்து திரிகிற அனுபவம் நமக்கு உண்டாச்சு. அது மட்டும் இல்லை, குழந்தைக்குள்ளே என்ன வருது? மனுஷன் எப்படிப்பட்டவனா, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தை கொண்டு வர்றான் மனுஷன். பாருங்க, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் தான் மனுஷனால் உண்டாக்குறது. இது நமக்கு தெரியலை, ஏன்னா நம்ம குழந்தையாகவே இருக்கிறோம், மாம்சத்துக்குரியவளாகவே இருக்கிறோம். ஆண்டவரை அறிந்த பின்பும் மாம்சத்துக்குரியாக இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி வரல, நம்ம ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளலை, நாளுக்கு நாள் தேவனோடு உள்ள உறவை அதிகரிக்கலை. இதனால குழந்தையாகவே இருக்கிறோம். மனுஷன் அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறான்? சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போதகத்தை கொண்டு வர்றான். இந்த போதகம் என்ன பண்ணுது பாருங்க, நம்மை காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு நாம் அலைகிறவளாக இருக்கிறோம். எந்த போதனையை கை கொள்வது? அந்த ஊழியக்காரர் அப்படி பேசுகிறாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுகிறாங்க, அந்த சர்ச்சில் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. எதை நான் கை கொள்றது தெரியல. காரணம், நாம் குழந்தை. ஏன் அலைச்சல்? இன்னும் குழந்தையா இருக்கிறோம், இன்னும் சிறு பிள்ளையா இருக்கிறோம். இதனால தான் நம்ம வாழ்க்கையில் அலைச்சல் உண்டாகிறது. நாம் என்ன பண்ணணுமா? அதற்கு ஒரு பரிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ தேவனுடைய சத்தியத்தை அன்பாக கை கொள்ளணும், அதன்படி வாழணும். அப்படி நம்ம தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அப்படியே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வளர்ந்துக்கிட்டே இருப்போம், சிறுபிள்ளையாக இருக்க மாட்டோம். நம்ம அலைச்சல்களெல்லாம் மாறிப்போம், நாம் வளர்ச்சி அடைவோம். இந்த வேத பகுதியில் பாருங்க, நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிற நம்ம வளர என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நம்ம வளரணும். கிறிஸ்துவை குறித்த அறிவு அதிகரிக்கணும். இன்னும் அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, தேவனை குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாய், அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகணும்.
அப்போ தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகும். நம்ம ஏன் இன்னும் வளரலை? சிறு பிள்ளையாக இருக்கிறோம் பாருங்கள். அதனால் அநேக எந்த போதனையை கேட்பதுன்னு தெரியலை. எல்லாம் நம்மளை அலைய பண்ணுது, குழம்ப பண்ணுது. அதனால் சத்தியத்தை நம்ம கை கொள்ளலை, சரியாக கை கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒருமைப்பட்டவர்களா எதிலெல்லாம்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும், ஒன்றுபட்டவர்களாக இருக்கணும். அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, மிகுந்த மனத்தாழ்மையும் எந்த சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலாலே ஒருவரை ஒரு தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த ஒருமை எப்போ வரும்? ரொம்ப மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கும்போது சமாதான கட்டு அங்கே கட்டப்படும். ஆவியின் ஒருமை நம்ம காத்து கொள்ள முடியும். அப்படி நம்ம ஆவியின் ஒருமையை நம்ம காத்து கொள்ளும்போது தேவனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக நம்ம மாற முடியும். அப்படி ஒருமைப்பட்டவர்களாய் மாறும்போது அந்த 11ஆம் வசனம் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. அப்போ என்ன உண்டாகிறது? வளர்ச்சி அடைகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர்றோம். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி நம்ம என்ன பண்ணுது? பூரண புருஷனாக மாற்றுது. இப்போ நம்ம சின்ன பிள்ளை இல்லை, நம்ம பூரண புருஷனாக மாறிடுறோம், ஆண்டவருக்குள்ளே வளர்கிறோம், ஒருமைப்பட்டவர்களாக மாறுகிறோம் தேவனோடு. பாருங்க, விசுவாசத்தில் அறிவில் நம்ம அவரோடு ஒருங்கிணைக்கிறோம். இதனாலே நம்ம வளர்ந்து விடுகிறோம், பூரண புருஷனாக நம்ம மாற்றாரு. இப்போ நம்ம அலைய மாட்டோம், நம்ம அலைந்துட்டு இருக்கிறோங்க. எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற? எத்தனை பேர் தேவனை அறிந்த பின்பும் விசுவாசி என்ற பேர் எடுத்த பின்பும் ஏன் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அந்த அலைச்சலை மாற்றுகிற கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நீ அலைந்து திரிவதில்லை. நீ அலைச்சதுக்கு காரணம் நாம தான். வளரல, சிறு பிள்ளையா இருக்கிறோம், பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. அந்த அனுபவத்தை விட்டு நாம் வெளியே வரணும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களை சீர்படுத்தும்படியாய் சுவிசேஷ வேலைக்காக சபை பக்தி விருத்தி அடையும்படியாக அப்போஸ்தலர், போதகர், தீர்க்கதரிசி எல்லா ஊழியக்காரங்களையும் ஏற்படுத்துகிறார். ஏன் குழந்தையா இருக்கிறோம்? ஏன் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? பாருங்க, நம்மை பூரண புருஷராக மாற்றும்படியாய் பரிசுத்தவான்களை ஆகிய நம்மை சீர்பொருந்த பண்ணும்படியாய் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையும்படியாய் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். அப்போ இதுதான் ஊழியக்காரங்களுடைய வேலை. சபையுடைய வேலை குழந்தைகளாக இருக்கிறவர்களை பூரண புருஷனாக மாற்றணும், அவர்களை வளர செய்யணும், கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைய செய்வது தான் ஊழியக்காரங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ நம்ம சபையில், நம்ம குடும்பத்தில் இன்னும் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறாங்கன்னா அதை ஊழியக்காரர்களாகிய நாம் பொறுப்பெடுக்கணும், விசுவாசிகளாகிய நாம் பொறுப்பெடுக்கணும். பொறுப்பெடுத்து அவர்களை ஒருமைப்படுத்தி ஒன்றிணைத்து அவளை வளர செய்ய கர்த்தர் நமக்கு தந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக யூதா எழுதின பொதுவான நிருபம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது,
தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்னென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நட்சத்திரம்தான், ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிறார்கள். அநேகர் பாருங்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மார்க்கம் ஜீவ மார்க்கங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் மரித்து மண்ணோட மண்ணாக போன தேவன் கிடையாது. அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால அது ஜீவ மார்க்கம். ஆனால் அந்த மார்க்கம் தப்பி அலைகிற அந்த வார்த்தை அதுதான், நட்சத்திரங்கள். இன்னைக்கு அந்த மார்க்கத்தை விட்டு தேவன் காண்பித்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பூமிக்கு நேராக தேவன் விரும்பாத அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற, உபதேசித்து கொண்டிருக்கிற அநேக மார்க்கங்களை நம்ம பார்க்குறோம். மார்க்கம் தப்பி, மார்க்கத்தை விட்டு, தேவன் காண்பித்த வழியை விட்டு, தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களை விட்டு விலகி ஓடுகிற கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அந்த கூட்டம் தங்களை குறித்து சொல்லிக்கலாம், நாங்களாம் நட்சத்திரம்தான், நாங்கள்லாம் வெளிச்சம்தான் சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய வெளிச்சம் மாறி போனது. வாசிக்கும்போது அவமானங்களை நுரைதள்ளுகிற அபலியான கடல் அலை. கடல் அலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிக்கும். அது அப்படியே பாருங்க, கரையில் கொண்டு சேர்க்கும்போது அதில் உள்ள அழுக்குகள் அங்கே வரும், வேஸ்ட்டுகள் வரும். இதே போல் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகுறவங்க பாருங்க, ஒரு சபையை விட்டு ஒரு மனுஷன் விலகுனா, ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகுனா என்ன பண்ணுறாங்க? அந்த கடல் அலை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலையை போல ஏதாகலும் குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, இதுதான் மனுஷ வாடிக்கை. அதனால என்ன பண்ணுது? அவங்க நட்சத்திரமா இருந்தாலும் அந்த பவர் போயிருது. பாருங்க, வானத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாகிய நீங்கள் வேத வசனத்தை பிடித்து கொண்டு, அப்ப ஏன் எவ்வளவுதான் நம்ம வசனம் பிடிச்சாலும் அந்த வெளிச்சம் போகுது. மற்றவங்களுக்கு குறை சொல்றது, குறைவா மார்க்கம் தப்புகிறார்கள். ஜீவ மார்க்கத்தை விட்டு மரித்த மார்க்கத்துக்கு நேராய் கடந்து போகிற அனுபவம் தான் அங்கே உண்டாகிறது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும்.